என் தங்கப்பிள்ளையே, சதுர்த்தியினுடைய இந்த சனிக்கிழமையின் விடியலில் உன்னுடைய நீண்ட காலமான போராட்டம் முடிவுக்கு வரப்போகின்றது. உன் மனதை காயப்படுத்திய ஒருவர் தானாக உன்னிடம் வர வேண்டிய நேரம் நெருங்கி வந்து விட்டது. என் குழந்தையே, எந்த ஒரு விஷயங்களும் இந்த வாழ்க்கையில் நடக்கும் பொழுது நாம் அந்த விஷயத்தின் மீது நம்முடைய கவனத்தை எப்படி செலுத்துகிறோம் என்பதனை பொறுத்து அதை நம்மை தேடி வருவது இருக்கும். அதுபோலத்தான் உன்னுடைய வாழ்க்கையிலும் உன்னுடைய நல்ல எண்ணங்களுக்கும் நல்ல சிந்தனைகளுக்கும் இந்த வாழ்க்கை உனக்கான பெருமகிழ்ச்சியை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. உனக்கான உண்மைகளை எப்பொழுதுமே நடத்திவிட இந்த வாழ்க்கை தயாராக இருக்கின்றது. என்னதான் நடக்கும், இந்த வாழ்க்கையும் நம்மை எப்படித்தான் பாதுகாக்கும் என்ற உன்னுடைய எண்ணங்களை எல்லாம் தவிர்த்து உனக்கு வேண்டி விரும்பி நிற்கின்ற பல விஷயங்கள் உன்னை எப்பொழுதுமே மகிழ்ச்சிப்படுத்த வருகிறது என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டிய நேரம் உனக்கு வந்துவிட்டது. வாழ்க்கை நமக்கு எதையுமே கொடுக்கவில்லையே என்று நினைப்பதை விட நம்மை தேடி ஒவ்வொரு விஷயங்களும் வருவதற்கு நாம் நம்மை எப்படி செதுக்கி கொண்டிருக்கிறோம் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய ஒவ்வொரு சிந்தனைகளும் எப்படி இருக்கிறது என்பதனை முதலில் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருக்கும் காலம் உனக்கு எல்லாமுமே சரியாகவே நடக்க வேண்டும். நான் இருக்கும் காலம் எல்லா விஷயங்களுமே உனக்கு தெளிவாகவே நடக்க வேண்டும். உனக்கான உண்மைகளை வெளிப்படுத்த வேண்டும். நீ ஆசைப்படுவது எல்லாமும் உன் வெற்றியாக மாற வேண்டும். வாழ்க்கை முழுமைக்குமே அடுத்தவர்களின் கண்ணீரை கண்டு ரசித்தவர்களுக்கெல்லாம் இது மிகப்பெரிய பாடமாக மாற வேண்டும். நாம் எதிர்பார்த்தது ஒவ்வொன்றும் இந்த வாழ்க்கையை நிச்சயமாக உன் வசமாக்கி கொடுப்பதில் தயாராக இருக்க வேண்டும். நல்லது நடக்கப் போகின்ற நேரம், உனக்கு கைகூடி வந்திருக்கின்ற இந்த அதிர்ஷ்டம் என்னவென்று நிச்சயமாக நீ தெரிந்து கொள்ள வேண்டும். நான் இருந்து உனக்கு இதையெல்லாம் என் குழந்தையே, ஒருவர் நம்மை அலட்சியப்படுத்தும் பொழுது அப்பொழுது கிடைக்கின்ற அந்த வேதனையைப் போல வேறொன்றும் இங்கு கிடைத்ததாக இல்லை. மிகப்பெரிய விஷயம், இந்த ஒரு போராட்டம் உன்னுடைய மனதிற்குள் நின்று உன்னை எந்த அளவிற்கு துன்பப்படுத்துகிறது என்பதனை என்னால் நிச்சயமாக புரிந்து கொள்ள முடிகின்றது. இது போன்ற ஒரு விஷயம் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கும் பொழுது அது எந்த அளவிற்கு உனக்கு மனக்கவலையை கொடுக்கிறது என்பதனை நிச்சயமாக என்னால் தெரிந்து கொள்ள முடிகின்றது. இவை எல்லாவற்றையும் தாண்டி இந்த வாழ்க்கையில் ஒரு விஷயம் உனக்கு நடக்க வேண்டும் என்றால் அது நிச்சயமாக இந்த தாயின் அன்போடும் அருளோடும் உனக்கு கிடைத்ததாகத்தான் இருக்கும். அதே நேரம் வாழ்க்கையில் இது போன்ற மனப்போராட்டங்களை உனக்கு கொடுத்தவர்களை அவ்வளவு சுலபமாகவும் நாம் தள்ளிவிட முடியாது. நம்பிக்கை என்ற ஒன்றை இந்த வாழ்க்கை நமக்கு எப்படியெல்லாம் கொடுக்கிறது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள தயாராகு. ஒரு மனப்போராட்டம் ஒருவருக்குள் வந்துவிட்டது என்றால் இந்த போராட்டத்திலிருந்து எப்படி விடுபட முடியும் என்று சற்று சிந்திக்க வேண்டும். இது எப்படி இந்த வாழ்க்கையில் உன்னை மீட்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நாம் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நமதாக்க நினைக்கும் பொழுது, நாம் இருந்து ஒவ்வொரு விஷயங்களையும் நம்முடையதாக மீட்டெடுக்க முயற்சி செய்யும் பொழுது இந்த விஷயங்கள் அத்தனையும் நமக்கு விரும்பியதையும் நாம் ஆசைப்படுவதையும் சர்வ நிச்சயமாக நடத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். வராகி, யோசிப்பது போல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல விஷயங்கள் இருக்கிறது. என் பிள்ளையே, ஒருவர் நம்மை ஒதுக்கும் நேரம் வந்ததற்கு என்ன காரணம்? ஒருவர் நம்மை ஒதுக்குகிறார் என்றால் சட்டென்று நாம் அதுபோல ஒரு விஷயத்தை நடத்த ஒத்துழைப்பு கொடுத்ததற்கு என்ன காரணம்? உனக்குள்ளும் ஏதோ ஒன்று இருக்கத்தான் செய்கின்றது. ஒட்டுமொத்தமாக எதிரில் நிற்பவரை மட்டுமே குறை சொல்லிவிடவும் முடியாது. நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளையும் நாம் என்னவென்று பார்க்க வேண்டும். நம் பக்கம் இருக்கின்ற தவறுகளை நாம் திருத்திக் கொள்ள முயற்சி செய்ய வேண்டும். என்ன நடக்கிறது என்றும் ஏது நடக்கிறது என்றும் எல்லா இடத்திலும் நின்று நீ யோசிக்கின்ற இந்த விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னுடைய வாழ்க்கையில் தருகின்ற மாற்றங்களை நீ நிச்சயமாக கண்டுகொள்ள வேண்டும்.
நான் இருக்கும் நேரம் உனக்கு வாழ்க்கையின் மிகப்பெரிய நன்மைகளை கொடுக்கும் நேரம். இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை உனக்கு என்னவென்று உணர்த்தும் நேரம். உன்னோடு நான் இருக்கும் இந்த காலம் உனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஒவ்வொரு உண்மைகளையும் வழிநடத்தி கொடுக்கும். காலத்தின் கட்டாயம் உனக்கு என்னவெல்லாம் நடக்க வேண்டும் என்ற விதி இருக்கின்றதோ அது எல்லாமுமே உனக்கு சரியாகவே நடக்க வேண்டும். இத்தனை காலமும் உன்னுடைய வாழ்க்கை உன்னை எந்தெந்த பாதையில் அழைத்துச் சென்றது என்று நினைத்து நீ வருந்துகிறாயோ, இனிமேல் இதையெல்லாம் கடந்து சந்தோஷமான பாதையில் உன்னை அழைத்துச் செல்ல தயாராகிவிட்டது. நீ விரும்பியது போல இந்த வாழ்க்கையில் உனக்குரிய மாற்றங்களும் நடக்க தொடங்கிவிட்டது. நல்லது உனக்கென்று நான் சொல்வது, இனி எதற்கும் என் பிள்ளை கலங்காமல் இரு. உனக்கான நன்மைகளும் இனி வரக்கூடிய நன்மைகளை உனக்கு காண்பித்து கொடுக்கும். என் பிள்ளையே, ஒருவர் உன்னை வேண்டாம் என்று உதறிவிட்டு செல்லும் பொழுது உன் பக்கம் தவறு இல்லை என்றால், அல்லது உன் பக்கம் இருக்கின்ற தவறுகளை திருத்திக் கொள்ள நீ தயாராக இருக்கிறாய் என்றால், நிச்சயமாக ஒன்று மட்டும் உறுதி, உன்னுடைய வாழ்க்கை உனக்கு என்னவெல்லாம் கொடுத்திருக்கின்றதோ, இந்த வாழ்க்கை உனக்கு ஏதுவெல்லாம் தந்திருக்கின்றதோ இதையெல்லாம் கடந்து இனி உனக்கு நான் சொல்லக்கூடிய விஷயங்களின்படிதான் அத்தனையும் நடக்கும். நான் சொல்வது போலத்தான் இந்த வாழ்க்கை உனக்கு எல்லாவற்றையும் நிச்சயமாக கொடுக்கும். ஏனென்றால் நீ ஒரு தவறை செய்கிறாய், உன்னுடைய விருப்பத்தினால் ஒரு விஷயம் நடக்கிறது என்றால், அதன் பிறகு நீயே நினைத்தாலும் அது மீண்டும் உன்னை வருவது என்பது மிகவும் கடினமான ஒரு விஷயம். அது அவ்வளவு சுலபமாக உனக்கு நடத்திடாது. அது அவ்வளவு எளிதாக இந்த வாழ்க்கையில் உனக்கு வாய்த்திடாது. இனி என்னவாகும் என்பதும் ஏதுவாகும் என்பதும் உனக்குள் இருக்கின்ற எண்ணங்களை எல்லாம் வெளிக்கொண்டு வந்து உனக்கான மாற்றத்தை உனக்குள் வெளிப்படுத்த வருகிற நேரம். என் பிள்ளையை, நாம் செய்கின்ற ஒவ்வொரு தவறுகளும் நம்முடைய வாழ்க்கையை எந்த அளவில் பாதிப்பிற்கு உள்ளாக்கும் என்பதனை முதலில் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் செய்கின்ற இது போன்ற காரியங்கள் நம் மனதை எந்த அளவிற்கு புண்ணாக்கும் என்பதனை முதலில் தெரிந்து கொள்ள வேண்டும். தேவையில்லாத எல்லா விஷயங்களிலும் தலையிடுவது நமக்கு அவசியமற்றது. உனக்கு தேவை என்றால் மட்டும்தான் அந்த இடத்தில் உன் குரல் ஓங்கி நிற்க வேண்டும். இப்படி இருக்கும் பொழுது இந்த வாழ்க்கை உனக்கு கிடைத்த ஒரு அழகிய பொக்கிஷம் என்று உன் அம்மா நான் பலமுறை சொல்லி இருக்கின்றேன். இது உன்னுடைய தவறாலோ அல்லது அவர்களினுடைய தவறாலோ நடந்து விட்டது. உன் மனதையும் புண்ணாக்கி விட்டார்கள். உன்னை அதிகமாக காயப்படுத்தியும் விட்டார்கள். இனி நடக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனைக்கும் நீ பொறுப்பு. அதே நேரம் உன்னை சுற்றி நடக்கின்ற ஒட்டுமொத்த விஷயங்களுக்கும் நான் பொறுப்பு. வராகி, ஒவ்வொரு பிரச்சனைகளையும் தீர்த்து கொடுக்க முடிவு செய்து விட்டேன். அதே நேரம் உன்னை உதறிவிட்டு போனவர்களினுடைய நிலைமையையும் நீ என்னவென்று தெரிந்து கொள்ள வேண்டும். நீ யாரையாவது உதறி இருந்தாயானால், யாருடைய மனதையாவது நீ காயப்படுத்தி இருந்தாயானால், நிச்சயமாக உடனடியாக உன்னுடைய மனதை நீ மாற்றிக்கொள்ள வேண்டும். ஒரு காயம், அதாவது ஒருவர் ஒதுக்குவதனால் வரக்கூடிய காயத்தின் வலி என்னவென்று உனக்கு தெரியும் அல்லவா? அந்த வலியை என் பிள்ளை ஒருபோதும் நாம் மறக்க முடியாது. அந்த வலியை ஒருபோதும் நாம் விட்டுவிட முடியாது. நமக்கு வேண்டியது எல்லாமுமே சரியாகவே நடக்கும். நாம் விரும்பியது எல்லாமுமே நமக்கு தெளிவாகவே கிடைக்கும். வராகி, சொல்கின்ற ஒவ்வொரு சொல்லும் உன் வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றும். நாம் விரும்பியது போல அத்தனையுமே உனக்கு நிறைவாக கிடைக்கும். என்ன வேண்டும் என்றாலும், ஏது வேண்டும் என்றாலும் அத்தனையும் தாண்டி நீ அடையக்கூடிய உன்னுடைய பெருமகிழ்ச்சியான விஷயங்கள் ஒவ்வொன்றும் உன்னை வேறதிசயப்படுத்தும் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். நல்ல நேரம் உனக்கு எப்பொழுது வாய்க்கின்றதோ அப்பொழுது இந்த வாழ்க்கையும் உனக்கு நீ விரும்பிய அதிர்ஷ்டத்தை உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ மறந்து விடாதே. நீ ஆசைப்படுகின்ற ஒவ்வொரு உண்மைகளையுமே உனக்கு எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ மறந்து விடாதே. இந்த வாழ்க்கை எல்லாவற்றையுமே உனக்கு எப்படியெல்லாம் கொண்டு வந்து தர நினைக்கின்றதோ, இந்த வாழ்க்கை எப்படியெல்லாம் உனக்கு ஒவ்வொரு விஷயங்களையும் சொல்ல நினைக்கிறதோ, அப்படித்தான் நீ விரும்பியதையும் உனக்கு கொடுக்கும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும்.
நீ ஆசைப்பட்ட ஒவ்வொன்றையும் உனக்கு நடத்தும் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும். எந்நாளும் உனக்கென நான் வந்து தரக்கூடிய இந்த விஷயங்கள் உனக்குள் இருக்கின்ற மகிழ்ச்சியை உண்மையாக உனக்கு வெளிக்காட்டி கொடுக்கும் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. நம்பிக்கை நல்லதை உனக்கு தர வேண்டிய நேரம். நீ விரும்பியது போல உனக்கு எல்லா அதிர்ஷ்டங்களும் உன் கைவசமாக வேண்டிய நேரம். நல்லதை உணர்த்தி உண்மையை எடுத்துச் சொல்லி எப்பொழுதும் உனக்குள் இருக்கின்ற எல்லாவற்றையும் வெளிக்கொண்டு வர நான் தயாராகிவிட்டேன். தவறு இருந்தால் நீ மன்னிப்பு கேட்டு இறங்கி போவதில் எந்த தவறும் இல்லை. அதே நேரம் அவர்கள் பக்கம் இருக்கின்ற தவறு அவர்களை என்னவாக மாற்றி இருக்கிறது என்பதனையும் நீ தெரிந்து கொள்ள வேண்டும். என் குழந்தையே, அவர்கள் எப்படி உன்னுடைய மனதை உடைத்தார்களோ, எப்படி உனக்கு வேதனைகளை கொடுத்தார்களோ, அதுபோலத்தான் இங்கு வேறொருவரிடம் அவமானப்பட்டும் வேதனைப்பட்டும் நிற்கிறார்கள். எந்த ஒரு விஷயம் உன்னை விட பெரிதாக தோன்றியதோ, எந்த ஒரு விஷயம் உன்னை விட அவர்களுக்கு வாழ்க்கையில் மிக பெரிய விஷயமாக கடந்ததோ, அந்த விஷயம் இப்பொழுது அவர்கள் வாழ்க்கையில் நடக்கிறது. நீ அனுபவித்த அதே வேதனையை இன்று அவர்கள் அனுபவித்து கொண்டிருக்கின்றார்கள். இது அவர்கள் செய்த பாவத்திற்கான பலன். தன்னை நம்பிய ஒருவரின் மனதை நொறுக்குவது என்பதோ, அவர்களுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது என்பதோ ஒருபோதும் யாராலும் ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு விஷயம். இதை செய்துவிட்டு இவர்கள் ஒன்றுமில்லாதது போல நடந்து கொண்டிருப்பது நிச்சயமாக உனக்குள் மிகுந்த வேதனைகளை கொடுத்ததல்லவா? உன்னுடைய இந்த மனப்போராட்டம் நிச்சயமாக முடிவுக்குத்தான் வர வேண்டும். இவர்களினுடைய நிலை நிச்சயமாக இனி யாருக்கும் வரக்கூடாது என்று நாம் நினைக்கின்ற அளவிற்கு துன்பங்களை அனுபவித்து கொண்டிருக்கிறார்கள். வெளியில் சொல்ல முடியாமலும் எந்த ஒரு விஷயத்தையும் யாரிடத்திலும் பகிர்ந்து கொள்ள முடியாமலும் தவிக்கிறார்கள். ஏன் தெரியுமா? வெளியில் சொன்னால் அவர்கள் அடுத்த வார்த்தை என்ன சொல்வார்கள்? இதுவெல்லாம் உனக்கு தேவைதான். நீ இவர்களுக்கு செய்த பாவத்திற்கும் துரோகத்திற்கும் இதுவெல்லாம் உனக்கு நடக்கத்தான் செய்யும் என்று எளிதாக சொல்லிவிடுவார்கள் அல்லவா? அந்த காரணத்தினால் தன்னுடைய நிலைமை என்னவென்று வெளியில் சொல்ல முடியாமல் தவித்து கொண்டிருக்கின்றார்கள். இனி நடப்பது எல்லாம் என்னவென்று உணர்ந்து நமக்கு கிடைக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாம் என்னவென்று தெரிந்து எப்பொழுதும் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. எப்பொழுதும் என் குழந்தை பெருமகிழ்ச்சியோடு நீ இருக்க வேண்டும் என்பதனை மறந்து விடாதே. உனக்கென்று நான் சொல்லிக் கொடுக்கின்ற எல்லா விஷயங்களுமே இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு நடத்தும் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நீ ஆசைப்பட்டதை எல்லாம் உனக்கு கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள். இத்தனை காலமும் நீ பட்ட கஷ்டங்களும் வேதனைகளும் போதும். இனி உனக்கு நடக்கக்கூடிய நல்ல விஷயங்கள் ஒவ்வொன்றையும் நீ என்னவென்று தெளிவுபடுத்தி கொண்டால் அதற்கு ஏற்றது போல உனக்கு எல்லாமும் நடப்பதை நீ கண்கூடாக கண்டுகொள்வாய். நான் இருக்கும் இந்த நேரம் இனி எப்பொழுதுமே இந்த வாழ்க்கையில் உன்னால் மறக்க முடியாத ஒரு காலமாக மாற வேண்டும். எதையுமே எதிர்பார்த்திடாத அளவிற்கு இந்த வாழ்க்கை உனக்குரிய அதிசயத்தை இனி கொடுக்க வேண்டும். என்னவாகும் என்று நீ வருந்தி கொண்டிருக்காமல், ஏதுவாகும் என்று சொல்லி நீ கலங்கி கொண்டிருக்காமல், உனக்காக அம்மா நிற்கிறாள் என்பதனை புரிந்து கொள். இந்த வாழ்க்கையில் நீ விரும்பியதை எல்லாம் உனக்கு கொடுக்க நான் வருவேன் என்பதனை புரிந்து கொள். இந்த தாயினுடைய அன்பு எப்பொழுதுமே உன்னை வழிநடத்தும் என்பதனை நீ உணர்ந்து கொள். உனக்கு எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வந்தாலும், உனக்கு எப்படிப்பட்ட துன்பங்கள் வந்தாலும், இவை எல்லாவற்றிலும் இருந்து உனக்கு என்னதான் கிடைக்கும் என்பதனை நீ யோசித்து கொண்டிருப்பாயானால், உனக்காக நான் இருக்கும் இந்த நேரம் உனக்கு இந்த வாழ்க்கையின் அதிர்ஷ்டங்களை எடுத்துச் சொல்லும் என்பதனை நீ புரிந்து கொள்வாய். அம்மாவினுடைய அன்பு உன்னை எப்பொழுதுமே நிலைத்திருக்கச் செய்யும். இந்த தாயின் அன்பு எப்பொழுதுமே உன்னை நம்பிக்கையோடு இருக்கச் செய்யும் என்பதனை நீ மறந்து விடாது. நான் சொல்ல சொல்ல உன்னுடைய வாழ்க்கையிலும் பல நல்ல விஷயங்கள் இனி உனக்கு தொடர்ச்சியாக நடந்து கொண்டிருப்பதையும் நீ புரிந்து கொள்வாய். நான் வர வர உன்னுடைய வாழ்க்கையில் உன்னை தொடர்கின்ற பல விஷயங்களும் என்னவென்று உனக்கு நிச்சயமாக புரிந்துவிடும். நல்லதை நல்லபடி உனக்கு நான் நடத்திவிட தயாராக இருக்கும் இந்த காலம் உனக்கு நடக்கக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நீ எதிர்பார்த்ததை விடவும் உனக்கு சிறப்பாகவே நடக்கும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். நீ ஆசைப்பட்டதை விடவும் உனக்கு
மிகச் சரியான புரிதலை கொடுக்கும் என்பதனை நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். வராகி, தருகின்ற அன்பு உனக்கு இந்த வாழ்க்கையின் மிக பெரிய வெற்றியை உறுதிப்படுத்தி கொடுக்கும் என்பதனை நீ புரிந்து கொள்ளும் நேரம் உனக்கு வந்துவிட்டது. இனி எதற்குமே நீ வருந்தாமல் இரு. உன் வெற்றியை நான் உனக்கு உறுதிப்படுத்தி தருவேன். உன்னுடைய நம்பிக்கையை நான் நிச்சயமாக உன் முன்னால் நின்று உனக்கு காத்து தருவேன் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். எந்த நிலையிலும் நாம் எதிர்பார்த்தது நமக்கு நடக்கும் என்று நான் நம்புவது உண்மை என்றால், இனி அத்தனையிலும் நாம் ஆசைப்படுகின்ற விஷயங்கள் ஒவ்வொன்றும் நமக்கு முழுமையாக கிடைக்கும் என்பதனை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். எல்லாமும் உனக்கென்று நான் வகுத்து கொடுக்கின்ற விஷயங்கள், எல்லாமும் உனக்கென்று நான் தந்து விடுகின்ற உண்மைகள் இனி எந்த சூழ்நிலையிலும் உன்னை கைவிடாது. உனக்கான மிக பெரிய வெற்றியை இந்த வாழ்க்கை கொடுக்கும். கலங்காதிரு. உன்னை விட்டு சென்றவர்கள் எல்லாம் அதற்குரிய பலன்களை நிச்சயமாக அனுபவிப்பார்கள். என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.